அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், நம்மளிடம் மலை அளவு கடன் இருந்தாலும் நமக்கு தெரியாமலேயே அல்லாஹு தாலா இந்த துக்ரை ஓதுவதின் மூலமாக நம்முடைய கடனை அடைத்து விடுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு அழகான 2 திக்ரை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழிகளில் அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு மன சஞ்சலத்தையும் ஒரு மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா கடன் பிரச்சனை. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் கடன் வாங்காம இருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன கடனாச்சும் வாங்கியிருப்பாங்க, 10 ரூபாவது கடன் வாங்கியிருப்பாங்க. ஆக எல்லாரும் கடன் வாங்கியிருப்பாங்க. கடன் எதுக்கு வாங்குறாங்க? தன்னுடைய சூழ்நிலை காரணமாக, தன்னுடைய சந்தர்ப்பம் சூழ்நிலை காரணமாக கடனை வாங்கிடுவாங்க. இப்போ ஒருத்தர் நல்லா இருந்துகிட்டு இருப்பாரு, திடீர்னு ஏதாவது அவருக்கு நோயினால் பாதிக்கப்பட்டுருவார். இப்போ உடனே அவரை கொண்டு போய் மருத்துவமனையில் சிகிச்சை செய்யணும். அப்படின்னா அவருக்கு என்ன பணம் வேணும். பணம் அந்த டயத்தில் இல்லைன்னா பிறர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆகணும். அல்லது ஒரு பெண் மகள் வச்சுருக்காங்க, அவங்கள நிக்கா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா கடன் வாங்கி நிக்கா செஞ்சு தான் ஆகணும். ஆக எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் கடன் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டும். அதனின் காரணமாக கடனை வாங்கிடுவாங்க. சிலர்கள் ஆசையின் காரணமாக, இந்த வீடு கட்டினா நல்லா இருக்குமே, இந்த கார் வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த பைக் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற ஆசையின் காரணமாக சிலர் கடன் வாங்கிடுவாங்க. கடன் வாங்குறது பிரச்சனை இல்லை. கடன் வாங்கிய பிறகு நம்மளால் அதை அடைக்க முடியலையே, நம்மளால் அதை கட்ட முடியலையே அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் நாம் இருந்துடக்கூடாது. அப்படி நாம் கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொன்னால், நம்மளிடம் நிறைய கடன் இருக்குது, அந்த கடனெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடியவர்களாக நாம் இருந்தோம்னு சொன்னால், இந்த ஒரு 2 திக்ரை ஓதணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹு தாலா நமக்கு தெரியாமலேயே நம்முடைய கடனை அடைத்து விடுகின்றான். முதல் திக்ர் என்னன்னு சொன்னால், ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு நபர் வர்றார். ஓ அலியே, என்னுடைய வாழ்க்கை ஒரே சிரமமாக இருக்குது, நிறைய கடன் இருக்குது, நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் தீர்க்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அலி ரலியல்லாஹு கேட்குறார். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்த ஒரு வார்த்தையை, ஒரு திக்ரை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த திக்ரை நீங்கள் தினமும் ஓதி வந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய கடனை மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் அடைத்து விடுகின்றான், உங்களுடைய சிரமங்களை போக்கி விடுகின்றான் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அந்த திக்ரு தான் அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபலுலிக அம்மன் சிவாக். இந்த திக்ரை நீங்கள் தினமும் காலை மாலை ஓதி வாருங்கள். உங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான், உங்களுடைய சிரமங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான், உங்களுடைய கடன்களையும் அல்லாஹு தாலா அகற்றி விடுகின்றான் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஆக கண்ணியமானவர்களே, நாம் எவ்வளவுதான் கடன் பிரச்சனையில் மூழ்கி இருந்தாலும், கடன் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் கஷ்டத்தில் இருந்தாலும், இந்த ஒரு திக்ரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய கடனை அல்லாஹு தாலா அடைச்சிட்றான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை ஓதி நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹு தாலா நம்ம அனைவருக்கும் லேசாகக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம்ம அனைவருக்கும் தந்துருவானாக. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.